ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, டாபிக் ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி பிக் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாரோ சொல்கிறாங்கன்னு பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், இது ரொம்ப தப்பு. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த ஷேரை யார் ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஸ்டாக்கை பற்றி நம்பிக்கை கொடுக்கறது எப்படி அப்படின்னாக்கா, ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பாக நம்பலாம். அதே மாதிரி எஃப்ஐஐ எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்காங்க, டிஐஐ எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம செக் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக இதை செக் பண்ணோம் அப்படின்றத பட்சத்தில் நம்ம இந்த ஷேர் ட்ரஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் என்ன கீ ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த ஷேரோட லாஸ்ட் 5 இயர்ஸோட ஏர்னிங்ஸை பார்த்துடணும். கண்டிப்பாக லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி ரெவென்யூ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்களோட ப்ராஃபிட்லேயோ ரெவென்யூலேயோ 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கா கன்சிக்யூட்டிவாக, அதாவது அடுத்தடுத்த வருஷம் 2021 ஒரு 1000 crores பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2022 ஒரு 15% 1150 பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக வர இயர்ஸில் 15% ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராவாகிட்டே இருக்குது, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஸ்டாக் அப்படின்ற ட்ரஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாக்கில் வரும். இது 2வது கீ ஃபேக்டர். 3வது கீ ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இது கண்டிப்பாக 2க்கு கீழே தான் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்க்ரீனர் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்எஸ்சியில் கூட செக் பண்ணிக்கலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட்ஸில் செக் பண்ணிக்கலாம். டெபிட் டு ஈக்விட்டி அப்படின்னா அந்த கம்பெனியோட கடனை எவ்வளோ கம்மி பண்ணிகிட்டே வராங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிகிட்டே வரணும். அது 2க்கு கீழே இருக்கணும் கண்டிப்பாக. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 1.5 இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட கடன் தாங்கக்கூடிய அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். டெபிட் ஃப்ரீயும் இருக்குது, அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்குது. உங்களோட அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். 2க்கு மேலே இருக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனி ரெவன்யூ விட கடன் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி கம்பெனியை நம்பாதீங்க. டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சிக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக் மார்க்கெட் பற்றி உங்களுக்கு நியூஸஸோ அப்டேட்ஸும் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரட் ஸ்டாக் பற்றி சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.